இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய்? ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்றார். அவள் அவரை தொட்டாக்காரர் என்று அவரை தோட்டக்காரர் என்று எண்ணி நல்ல அந்த வசனத்தை பாருங்க. ஐயா, நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனது உண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும். நான் போய் அவரை எடுத்துக்கொள்வேன். அல்லேலூயா. மரியாதை குறித்து சொல்லப்பட்ட ஒரு நல்ல ஒரு வார்த்தை. அதாவது இயேசு கிறிஸ்து மரித்து போய்விட்டார். இந்த நாள் தெரியுமா? உயிர் தெழுந்த நாள். இது ஒரு ஈஸ்டர் பண்டிகை. நல்லா கவனிக்கணும். அதாவது இயேசு கிறிஸ்து மரித்து போய்விட்டார். மரித்து போன இயேசு கிறிஸ்து 3ஆம் நாள் உயிரோடு எழும்புவார் என்று சொல்லி இந்த மரியாளுக்கு தெரியும். தெரியும். ஏனென்றால் அவர் கூட இருந்த சீசர் எல்லா இடத்திலும் சொல்லியிருக்கிறார், நான் உயிரோடு மரிப்பேன், ஆனா 3ஆம் நாள் உயிரோட எழும்புவேன் என்று சொல்லி எல்லாருக்கும் சொல்லியிருந்தார். இந்த சொன்ன வார்த்தைகளை கேட்டு இயேசுவை தேடி அதிகாலமே நினைச்சுதான் புறப்பட்டு கல்லறைக்கு போனான். கல்லறைக்கு போன இடத்துல என்ன இல்லை? இயேசு. அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற நாம் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை ஒருபோது நிறைவேற்றாம விடமாட்டார். கர்த்தர் உங்களுக்காக என்ன வார்த்தை சொன்னாரோ, கர்த்தர் உங்களுக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாரோ, அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுற வரைக்கும் உங்களையும் என்னையும் அவர் கைவிட மாட்டார். அவர் என்ன சொன்னாரோ அதை செய்யாம இருக்க மாட்டார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லிட்டார், நான் 3ஆம் நாள் உயிரோடு எழும்புவேன்னு சொன்ன கர்த்தர் இப்ப என்ன செய்ய, அந்த மரியாள் உயிரோடு எழுந்திருக்கிற ஆண்டவரை பார்க்கணும் என்று சொல்லி அதிகாலமே இருட்டோடு எழுந்து, எப்படி இருட்டோடு எழுந்து முதல் ஆளா போய் பார்த்துறோம்னு சொல்லி போறா. அங்க என்ன இல்ல? இயேசு காணும். அல்லேலூயா. யாரை காணும்? இயேசு. கல்லறை இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா கல்லறை திறக்கப்பட்ட அந்த அடையாளம் இருக்கு. கல்லறை திறக்கப்பட்டிருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா இயேசுவை காணும். அடக்கம் பண்ணின அந்த இயேசு அந்த அதாவது உடனே மக்கி போவாது. சரீரம் வந்து கொஞ்ச நாள் ஆகும். மக்கி போகிறது கொஞ்ச நாள் ஆகும். அங்கே சரீரம் எதுவுமே இல்லை. ஆனால் கல்லறில் பார்க்கவும் கல்லறில் ஒன்றுமே இல்லை, சரீரம் இல்லை, ஒன்றும் இல்லை. ஐயோ ஆண்டவரை காணுங்க எங்க என்று சொல்லி அப்படி ஆண்டவரை தேடுறான். அந்த தேடுற சமயத்தில் தான் சொல்லப்பட்ட வசனம் இந்த 15ஆம் வசனம். இயேசு அவளை பார்த்து, சிறியே ஏன் அழுகிறாய்? அவள் தேடி போனவள் அது ஆண்டவரை காணும் சொல்லி அவளுக்குள்ள என்ன வந்துச்சு? ஒரு அழுகை. அல்லேலூயா. நம்முடைய தேவன், அதாவது நல்லா ஒரு விஷயத்தை நம்முடைய தேவனை போல கண்ணீரை துடைக்கிறதுக்கு யாருமே கிடையாது. அவரை போல யாருமே கிடையாது. கண்ணீரை துடைக்கிறதுல அவரை மிஞ்சி யாருமே கிடையாது. நம்ம நினைக்கலாம் அவங்க இவங்க நமக்கு சொந்த பந்தம் இருக்கலாம், யாரெல்லாம் இருக்கலாம், நம்மளை நல்ல உதவி செய்யறவங்க கூட இருக்கலாம். ஆனா இயேசுவை போல கண்ணீரை துடைப்பதற்கு யாருமே கிடையாது. அதாவது இவள் அழுகிறாள், இயேசுவை காணும்னு சொல்லி அழுகிறாள். அவளை பார்த்தாங்க, ஏன் அழுகிறாய்? ஏன் அழுகிறாய்? அழாதீங்க, தயவு செய்து. நீங்க அழும் பொழுது கர்த்தர் அதை நினைச்சுவார். அதை பார்த்து கொண்டு அதை சொல்றது, அவளை பார்த்து ஏன் அழுகிறார்? நம்ம அழும் பொழுது கர்த்தர் நம்மளை பார்த்து கொண்டு, நாம் எதற்காக அழுகிறோமோ அந்த அழுகிற அந்த காரியத்தை அப்படியே செயல்படுத்தும்படி, நாம் எந்த காரியத்தை கேட்டு அழுகிறோமோ அந்த காரியத்தை நிறைவேற்றுவதற்கு அவர் ஆகாருடைய பிள்ளை இஸ்மவேல் 2 பேரையும் இந்த ஆம்பராக என்ன செய்யறான்னா வெளியில போகணும்னு சொல்லி அனுப்புறான். அவனுக்கு மனைவி தான் ஆகாரு, யாரும் கிடையாது. மனைவினா அதாவது வந்து சாரால் மனைவி, ஒரு மனைவி இருக்கிறார். அதுக்கு அடுத்த இடத்துல இன்னொரு மனைவி கூட வாழ்றான். அப்படி வாழ்ந்த அந்த ஆகாரை ஆண்டவர் நீ அவளை துரத்து, என்ன செய்ய, அவளை துரத்து என்று சொன்ன பொழுது அவள் நினைச்சிதாள். அந்த பையனை அழைத்து கொண்டு போகும் பொழுது அவளுடைய கையில ஒரு தண்ணி குடிப்பதற்கு தேவையான தண்ணியும் கொடுத்திருக்கிறார். எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு போகும் பொழுது, போகிற வழியில, வனாந்தரமான அந்த வழியில போகும் பொழுது அவள் தாகத்துக்கு தண்ணீரை குடிச்சு பசியாத்ததுக்கு சாப்பாடு சாப்பிட்டுருக்கா, தண்ணியை குடிச்சா, கடைசி எல்லாமே தீர்ந்து போயிடுச்சு, ஒண்ணுமே இல்லை. இப்ப கடைசியில நிலைமை என்னன்னா, இனி சாகக்கூடிய ஒரு நிலைமை யாருக்கு? ஆகாருக்கும் ஆகாருடைய பிள்ளை. அப்படிப்பட்ட அந்த சமயத்துல,
ஆகார் என்ன செய்வார், அதாவது ஒரு தூரத்துல மகனை பார்க்கக்கூடிய ஒரு தூரமான ஒரு இடத்துல அந்த பையனை போட்டு விட்டு அவள் நினைச்சுட்டார். தூரமா வந்து உட்கார்ந்து அந்த பையன் சாகிறத என்னால பார்க்க முடியாது என்று சொல்லி அப்படியாய் அவள் அங்க அழுது கொண்டு இருக்கிறார். ஒரு பக்கம் பிள்ளை அழுவுது, ஒரு பக்கம் அம்மா அழுகுறார். ஒரு பக்கம் பிள்ளை அழுவுது, இன்னொரு பக்கம் அம்மா அழுகுறார். இந்த ரெண்டு பேரும் அழுகும் பொழுது ஆண்டவர் என்ன செய்தார் என்றால், அந்த பிள்ளையின் சத்தத்தை கேட்டு, அந்த பிள்ளையின் அழுகையின் சத்தத்தை கேட்டு, எந்த இடத்துல தண்ணி இல்லையோ அந்த இடத்துல ஒரு தண்ணீரை உருவாக்கினார். எவ்வளவு நல்லவர் பாருங்க. தண்ணி இல்லாம பிள்ளை அழுகுது. சாப்பிட, அதாவது தண்ணி குடிச்சா உயிர் வாழலாம். உயிர் வாழ்வதற்கு தேவை பெண்ணது தண்ணி. அந்த தண்ணி இல்லாமல் இருந்த பொழுது அந்த இடத்துல, எந்த இடத்துல தண்ணி இல்லையோ அதே இடத்துல தண்ணீரை கொண்டு போய் கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் தெரியுமா? நம்ம எந்த இடத்துல எதை தொலைத்து இருக்கிறோமோ அந்த இடத்துல தொலைந்து போன நம்முடைய பொருளை அந்த இடத்துல நமக்கு தர வல்லவராக இருக்கிறார். நம்ம எந்த இடத்துல நம்ம சந்தோஷத்தை தொலைச்சோம், நம்ம எந்த இடத்துல ஆசீர்வாதத்தை தொலைச்சோமோ அந்த இடத்திலேயே அந்த ஆசீர்வாதத்தை. இந்த விசுவாசம் நமக்கு இருக்கா? இந்த விசுவாசம் நீங்க எங்க தொலைச்சிங்களோ, நீங்க எங்க விட்டீங்களோ அந்த இடத்திலே உங்களுக்கு கர்த்தர். அதான் ஈசாக்கை குறிச்சு, அதான் இந்த தேசத்துல நீ குடியிரு, இந்த தேசத்துல, இந்த எகிப்துக்கு நீ போக வேண்டாம், இந்த தேசத்துல நீ குடியிரு, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். அவன் என்ன செஞ்சான்? பஞ்ச காலத்திலையும் அவன் எகிப்துக்கு போக வேண்டும் நினைச்சான். ஆண்டவர் சொன்ன வார்த்தையை கேட்ட அந்த இடத்துல, அந்த பஞ்சம் உள்ள அந்த தேசத்துல இருந்தான். அந்த தேசத்துல இருந்ததுனால 100 மடங்கு அறுவடை. அப்போ நாம் எந்த இடத்துல வெட்கப்பட்டிருக்கிறோமோ, எந்த இடத்துல தலை குனிந்து இருக்கிறோமோ, எந்த இடத்துல ஆசீர்வாதத்தை இழந்திருக்கிறோமோ, எந்த இடத்துல சந்தோஷத்தை இழந்திருக்கிறோமோ அதே இடத்துல கர்த்தர் நம்மளை உயர்த்துவார். அவர்தான் நம்முடைய ஆண்டவர். நாம் எந்த இடத்துல தொலைச்சோமோ அந்த இடத்துல தான் நமக்கு ஆசீர்வாதம். இல்லையா? இப்போ நம்ம ஒண்ணுமே இந்த இடத்துல நான் ஒன்று தொலைச்சிட்டேன், இந்த இடத்துல ஒரு பொருளை தொலைச்சிட்டேன், போயிட்டேன், எனக்கு இப்போ தொலைஞ்சது எனக்கு தெரியல, போய் அங்கே போய் தேடுறேன், தேட கூட அந்த பொருள் இல்லை. ஐயோ என்னடா பண்ணுச்சுன்னா அங்கெல்லாம் தேடினா கிடைக்கும், எங்கே தொலைச்சுனா அந்த இடத்துல வந்தால் தான் கிடைக்கும். நான் மற்ற இடத்துல போய் தேடினா கிடைக்காது. அதே போலதான் நாம் எந்த இடத்துல எதை தொலைத்தோமோ அதை தருவதற்கு கர்த்தர் வல்லவர். நீங்க எதை தொலைச்சீங்கன்னு எனக்கு தெரியாது, நீங்க எந்த காரியத்தை இழந்திருக்கீங்கன்னு சொல்லி எனக்கு ஆண்டவர் இருக்கு. இழந்து போனது எந்த இடத்துல இழந்து போனீங்களோ, எந்த இடத்துல தொலைத்தீர்களோ அதே இடத்துல கர்த்தர் உங்களுக்கு அதை திரும்ப கர்த்தர் நடத்த வல்லவராக இருக்கிறார். பெண் அவன் என்ன செய்யறா? கல்லறையில போய் பார்க்கிறா, இல்ல கண்ணலை பார்த்து ஆண்டவரே இல்லைன்னு சொல்லி அழுது கொண்டிருக்கிறார். அழுது கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்ல, சிறியே ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்று கேட்ட பொழுது அவர் சொல்லுறா, ஐயா என்ன சொல்றா, ஐயா அவரை தோட்டக்காரன் என்று. அவர் என்ன பேசுறது யார் தெரியுமா? இயேசு. அது பேசுறது வேற யாரும் இல்லை. ஏன் அழுகிறன்னு கேட்கறது யாரு? இயேசு. ஆனா அவளுக்கு இயேசுவே தெரியல. இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பின இயேசுவை அவளை பார்க்கிறாள், பக்கத்துல பார்க்கிறா, பக்கத்துல தான் இருக்கிறார். தொலைஞ்செல்லாம் போறாரு, அவ பக்கத்துல தான், அவ கூட தான் இருக்காரு. இன்னைக்கு நம்ம கூட தான் இயேசு இருக்கிறார். நம்ம கண் அந்த அளவுக்கு குருடா போச்சு. நாமளும் யாரு? குருடர்கள், ஆவிக்குரிய குருடர்கள். நம்ம பக்கத்துல தான் இயேசு இருக்கு, அந்த பக்கத்துல தான் உட்கார்ந்து. ஆனா இயேசு என் கண்ணுக்கு தெரியல, தெரியாமலே உட்கார்ந்து அவன் யாரோ, அவர் யாரோ தோட்டக்காரருக்கு போல, அவர் ஏதோ வேலைக்காரருக்கு போல. நம்ம இன்னைக்கு அப்படித்தான் இருக்கிறோம், அப்படித்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்ம கூடவே இருக்கிறார், நம்ம பக்கத்திலே இருக்கிறார். பக்கத்தில் இருக்கிற ஆண்டவரை நாம் விட்டு விட்டு நம்ம யாரெல்லாமோ தெரியும். பக்கத்துல இருக்கிற அந்த மனுஷரை பார்த்து அவர் என்ன சொல்றா, அவன் ஒரு தோட்டக்காரன். என்னக்காரன்? தோட்டக்காரன். ஆண்டவருடைய தோற்றம் பாரு, தோட்டக்கார கூட தெரியுமா? யாராவது உயிர் தெழுந்தவங்க நல்லா கவனிங்க. ஒரு உயிர் தெழுந்த ஒரு மனுஷன், அதாவது உயிர் தெழுந்தவர் எப்படி இருக்கணும்? அவர் உயிர் தெழுந்துட்டாரு. நான் தான் எனக்கு ஒரு அற்புதம் நடந்திருக்கு, நான் ஒரு அற்புதத்தை செஞ்சிருக்கேன் வச்சுக்கோங்க. ஒரு உதாரணம் சொல்றேன். அப்போ நான் தலகால் தெரியாம ஆடுவேன் இல்லையா? அவர் அவ்வளவு பெரிய அற்புதம் நடந்திருக்கு, மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்திருக்கிறார். அப்ப அவர் எப்படி இருப்பார்? ஆனா அங்க அவரை பார்க்கும் போது அவரை மாதிரியே தெரியல, இயேசு மாதிரி
தெரியல. பார்க்கும் பொழுது தோட்டக்காரரை போல இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு தோற்றத்தை தான் கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. நல்லா கவனி. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது எளிமையான வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கை எளிமையாதான். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். எளிமை இல்லைன்னா கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையாது. பணம் வரும், வசதி வரும், பேர் வரும், புகழ் வரும். ஆனா எளிமையை மாத்திரம் விட்டுறக்கூடாது. எளிமையை விட்டாச்சுன்னா முடிஞ்சு போச்சு. இல்லையா? நிறைய பேர் இன்னைக்கு பணம் கொஞ்சம் வந்துட்டா போதும், ஒண்ணுமே இல்லை. ஒரு 100 ரூபாய் சம்பளம் வந்து ஒரு 1000 ரூபாய் சம்பளம் கொடுத்தா போதும். அவனை பிடிக்கவே முடியாது. அவனை பிடிக்க முடியாது. இன்னைக்கு அப்ப அது எளிமை கிடையாது. 100 ரூபாய் வந்தாலும் அப்படித்தான் இருக்கணும், 1000 ரூபாய் வந்தாலும். ஒரு வீடு கட்டியிருந்தாலும் அப்படித்தான் இருக்கணும், 10 வீடு கட்டினாலும் அப்படித்தான் இருக்கணும். அந்த எளிமை ஆரம்பத்துல நாம் எப்படி எளிமையா இருந்தோமோ அதே எளிமையில தான் கடைசி வரைக்கும் இருக்க வேண்டும். அப்படி இருப்பதுதான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை. வெட்டி பந்தா இதெல்லாம் தேவனுக்கு தெரிய முடியாது. பாருங்க, யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்கள் எல்லாரும் யோசிச்சு பாருங்க. நம்ம கூட இருக்கிற சகோதர சகோதரர்கள் எவ்வளவு கொஞ்சம் இருந்துச்சுன்னா, கொஞ்சம் வந்துருச்சுன்னா அப்படி தலகால் புரியாம அவங்களுக்கு இருக்கிற திமிரு, அவங்களுக்கு இருக்கிற பார்த்தா எங்கேயோ நமக்கு பேச முடியல. அந்த அளவுக்கு காணவும் இல்லை. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நமக்கு எவ்வளவு வசதி வந்தாலும் நாம் எளிமையா இருக்க வேண்டும். இதைத்தான் ஆண்டவர் பாருங்க, உயிரோடு எழுப்பிட்டாரு. உயிரோடு எழுப்பியும் அவர் தோட்டக்காரனை போலதான் எப்படி இருந்தார். பார்ப்பதுக்கு எப்படி இருந்தார்? தோட்டக்காரரை போல. ஒரு தோட்டக்காரர் எப்படி இருப்பாரு? சும்மா ஒரு லுங்கியை நம்மளே ஒரு சும்மா ஒரு லுங்கியை கட்டிட்டு ஒரு துண்டை தோல்லத்தி கூட சும்மா இல்லை கையில் ஒரு மம்பட்டி வெட்டி என்ன வெட்டுவாங்க, மரம் என்னன்னு சொல்லி எங்கள் வீட்டில் மம்பட்டின்னு சொல்லுவாங்க. அப்புறம் தூக்கி வச்சுட்டு நிற்பாரு. பார்த்தோன்னா ஐயோ இது வேலைக்காரு அப்படிதான் தெரிஞ்சிருக்கும். அப்போ நம்முடைய இயேசு எளிமை உள்ளவர். அப்படி எளிமையா இருந்து அவர் சொல்லுகிறார், ஏன் அழுகிற? அவரை வைத்த இடத்துல அந்த வசனத்தை மாதிரி வாசிப்பார். இயேசு அவளை பார்த்து, ஸ்ரீயே, ஏன் அழுகிறாய்? ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்றார். அவர் அவரை தோட்டக்காரன் என்று எண்ணி, ஐயா நீர் அவரை எடுத்துக்கொண்டு நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனதுண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும். நீங்க எடுத்துட்டு போனா எனக்கு சொல்லுங்க. அவர்கிட்டே கேட்கிறான். இன்னும் கண்ணு தெரியல, இன்னும் கண்ணு தெரியல, குருடு, அவ்வளவு குருடா இருக்கிறோம். நம்ம கூட இருக்கிற இயேசுவை இன்னும் நம்ம பார்க்காமலே இருக்கிறோம், இன்னும் பார்க்கல. அப்படி குருடெல்லாம் என்னைக்கு வாழக்கூடாது. நம்ம கூட எப்போ நமக்கு என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன போராட்டம் வந்தாலும், என்னோடு கூட இயேசு. நம்பிக்கை, அந்த விசுவாசம் நம்ம விட்டு போயிருச்சுன்னா நம்முடைய வாழ்க்கையில ஒண்ணுமே. நம்ம நிறைய நேரங்கள்ல நம்ம நமக்கு மிஞ்சி நம்மளால தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு ஒரு வலியோ வேதனையோ ஒரு பிரச்சனையோ வரும் பொழுது இயேசு நம்ம கூட இருக்கிறாங்கிற எண்ணம் நமக்கு சுத்தமா வருது கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கணும். நம்ம எவ்வளவு பெரிய நம்ம மிஞ்சி நம்மளால தாங்கக்கூடிய அளவுக்கு வலியோ வேதனையோ பிரச்சனையோ வந்தாலும் இயேசு என்னை விட்டு போகவே இல்லை, இயேசு என்னோடு கூட தான் இருக்கிறாருங்கிற அந்த நம்பிக்கை விசுவாசம் நம்ம விட்டு போகவே கூடாது. அல்லேலூயா. அப்படி வாசிமா வருது. இயேசு அவளை பார்த்து, ஸ்ரீயே, ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்றார். அவள் அவரை தோட்டக்காரன் என்று எண்ணி, ஐயா நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனதுண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக் கொள்ளுவேன் என்றார். இயேசு அவளை நோக்கி மரியாளே என்றார். மரியாளே என்றார். அவள் திரும்பி பார்த்து ரபீனி என்றார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நல்லா பாருங்க. இயேசு அவளை நோக்கி மரியாளே என்று சொன்னாராம். அவருக்கு பேர், அதாவது எப்போதும் அவளை பேரை சொல்லி கூப்பிடுவார். அந்த பேரை சொல்லி அவர் கூப்பிட்ட உடனே அப்பதான் அவளுக்கு தெரியுது, ஓ இவன் தான் நம்ம ஆண்டவன் சொல்லி. ஒன்றுமே நம்ம வீட்டில் வளர்க்குற மிருகங்கள் சொல்றதாவது, அதாவது அந்த வீட்டில் உள்ளவங்க பேச்சை கரெக்டாக கண்டுபிடிச்சு. இந்த வீட்டில் உள்ளவங்க எந்த இடத்துல இருந்து ஏங்க வா, இந்த எங்கள் வீட்டில் ஒரு நாய் இருக்கு. எங்கள் வீட்டுக்குள்ளே நான் போயிட்டேன்னா அது உள்ள தூங்கிட்டு இருக்கும். நான் தூங்கிடுவேன். என்னுடைய சத்தம் வீட்டுக்குள்ளே போய் என்னுடைய சத்தம் கேட்டோன்னா வேகமாக ஓடி வந்து என்னை வந்து என்ன செய்யும், என்கிட்ட வந்துடும்.
அப்போ என்னுடைய சத்தத்தை அது அறிந்திருக்கும். அதே போலதான் இவர் வந்து மரியாதே என்று சொன்ன உடனே அப்பதான் அவளுக்கு தெரியுது ஆண்டவர் என்று சொல்லி. ஹல்லேலூயா. அதனால தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் இயேசு நம்மளை விட்டு எங்கேயும் நம்ம கூடவே தான் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம கூடவே தான் இருக்கிறார். நம்முடைய அழுகையை மாற்றுகிற தெய்வம், நம்முடைய கண்ணீரை துடைக்கிற தெய்வமா இருக்கிறார். அதனால நாம் எந்த காரியத்துக்காக நாம் அழுது கொண்டிருக்கிறோமோ அந்த காரியத்திலிருந்து கர்த்தர் விடுதலை தருவார். ஹல்லேலூயா. நல்லா கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க. நீங்க அழுது கொண்டிருக்கிற அந்த காரியத்துல கர்த்தர் விடுதலை தருவார். ஆமென். நீங்க எதுக்காக அழுதுன்னு எனக்கு தெரியாது, நான் எதற்காக அழுது உங்களுக்கு தெரியாது, ஆனா ஆண்டவருக்கு தெரியும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு தெரியும். உங்களுடைய கண்ணீரை நிச்சயமாகவே கண்ணீரை மாற்றுவார். இனி நீ அழுக வேண்டாம் என்றுதான் வசனம் சொல்லுது. நீ அழ வேண்டாம், இனி கண்ணீர் சிந்த வேண்டாம் என்று வேத வசனம் சொல்லுது. ஹல்லேலூயா. அதனால நம்முடைய அழுகையை ஆண்டவர் பார்க்கிற தெய்வம். ஹல்லேலூயா. உயிர் தெழுந்து முதலா பேசின வார்த்தை இதுதான். ஏன் எழுதுகிறாய்? முதல் வார்த்தை அதுதான். சரியை பார்த்து ஏன் அழுகிறாய் சொல்லி உயிர் தெழுந்த பிறகு முதல் வார்த்தையா பேசுறது கர்த்தர். இந்த வார்த்தை ஏன் அழுகருடைய கண்ணீரை துடைக்கிறவர் கர்த்தர். அதனால எந்த காரியத்துக்கு அழுதாலும் சரி அந்த காரியத்துக்காக கர்த்தர் நிச்சயமாகவே அந்த காரியத்தை நிறைவேற்றுவார். அதனால உங்களுடைய அழுகையை ஆண்டவர் பார்த்துக்கிறது நிச்சயமாகவே அந்த கண்ணீரை துடைத்து நிச்சயமாகவே அற்புதத்தை